ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எம்எஸ் வேர்டில் பேராகிராஃப்ன்ற ஆப்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பேராகிராஃப் டேப்பில் என்னென்ன வருது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டைல்ஸ், ஃபைண்ட், ரீப்ளேஸ் அதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து வேர்டில் வந்து ஒரு பேராகிராஃப் அடிக்கிறதுக்கு முன்னாடியே எந்தெந்த ஸ்டைலில் வைக்கணுன்றத நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது. அது என்னென்னா இஸ் ஈக்குவல் டு RAND ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணி என்டர் கொடுத்தோம்னா இது இன்பில்ட்டாக வந்து வேர்டில் இருக்கிற சில பேராகிராஃப், இந்த பேராகிராஃப் வந்துடும். இதை வச்சு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ஸ்பேஸ் கொடுக்கலாம், லெஃப்ட் மார்ஜின் ரைட் மார்ஜின் வந்து எவ்வளோ வச்சுக்கலான்றத வந்து இதை வச்சு நம்ம வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எடிட் பண்ண வேண்டிய பேராகிராஃப் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து கொடுத்துட்டேன். இப்போ இத்தனை பேராகிராஃப் வந்துடுது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பேராகிராஃப்ன்ற டேப்பில் நமக்கு என்னென்ன இருக்குது பாருங்கள். இது வந்து அலைன் லெஃப்ட்ன்ற ஆப்ஷன். இப்போ நான் வந்து இந்த எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு இது வந்து இன்பில்ட்டாக அலைன் லெஃப்ட்டில் வந்து இருக்குது. அலைன் லெஃப்ட்னா என்னென்னா இந்த லெஃப்ட் சைட் மார்ஜின் இருக்குல்ல, இந்த லெஃப்ட் சைடில் இருக்க எல்லா வேர்ட்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஓகேவா? ரைட் சைடில் பார்த்தோம்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது. இப்போ செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சென்டர். இது பார்த்தோம்னா ரெண்டு சைடுமே வந்து அந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது, பட் அது வந்து சென்டரில் இருந்து நம்ம எழுத ஆரம்பிப்போம். நெக்ஸ்ட் வந்து அலைன் ரைட். அலைன் ரைட்னா ரைட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், லெஃப்டில் வந்து ஸ்ட்ரெயிட் இருக்காது. இது வந்து ரெண்டு சைடுமே ஜஸ்டிஃபைன்றது ரெண்டு சைடுமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஓகேவா? இதை நான் இன்னொரு வாட்டி காட்டுறேன் பாருங்கள். இப்போ அலைன் லெஃப்ட்ன்றத கிளிக் பண்ணோம்னா நம்ம டைப் பண்றது லெஃப்ட்ல இருந்து ஆரம்பிக்கும். ஓகேவா? லெஃப்ட்ல இருந்து ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷனா சென்டர். இப்போ பார்த்தோம்னா சென்டர்ல இருந்து வரும். சென்டர்ல இருந்து நம்ம டைப் பண்றது வரும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அலைன் ரைட். அலைன் ரைட்டை சூஸ் பண்ணிட்டு நம்ம டைப் பண்ணோம்னா ரைட் சைட்ல இருந்து நம்ம டைப் பண்றது ரைட் சைட்ல இருந்து வரும். இந்த மாதிரி வரும். இப்போ வந்து ஜஸ்டிஃபை பார்த்தோம்னா ரெண்டு சைடும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரெண்டு சைடுமே வந்து நம்ம டைப் பண்றது ஈக்குவலாக வந்து இருக்கும். ஓகேவா? இதை வந்து ஜஸ்டிஃபை வந்து கிளிக் பண்ணோம்னா ரெண்டு சைடுமே வந்து வேர்ட்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் எந்த ஆப்ஷன்னா ஸ்பேசிங். இப்போ நான் வந்து இந்த பேராகிராஃப் எல்லாத்தையுமே வந்து செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இங்கே இந்த இருக்க ஐக்கான் வந்து லைன் அண்ட் பேராகிராஃப் ஸ்பேசிங். இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா டேப் வரும். இதில் பார்த்தோம்னா ஒன் ஸ்பேஸ் வந்து ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் இருக்கிற ஸ்பேஸ் இப்போ 1ல் இருக்குது. நம்ம வேணால் 1.5 வச்சுக்கலாம், 2 வச்சுக்கலாம், 3 நமக்கு என்ன வேணுமோ நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதான் வந்து இந்த ஆப்ஷனுடைய யூஸ். நெக்ஸ்ட்டு அதுக்கு பக்கத்தில் பார்த்தோம்னா இங்கே வந்து பக்கெட் போட்டு ஒரு சிம்பிள் இருக்குது. அது வந்து ஷேடிங் என்ற ஆப்ஷன். முன்னாடி வந்து நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம், ஒரு வேர்டை எப்படி ஹைலைட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துருப்போம். இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி வேர்டு ஹைலைட் பண்ணுறது எப்படி பார்த்தோம். இப்போ இதில் பார்த்தோம்னா ஒரு பேராகிராஃபாக ஹைலைட் பண்ணுறது எப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ நான் வந்து கர்சரை இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீக் முன்னாடி வந்து வச்சுட்டேன். பிளிங்க் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ வந்து இப்போ நான் இங்கே வச்சதால இந்த பேராகிராஃப் மட்டும் வந்து ஹைலைட் ஆகும். எப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணுறோம். இதை கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு எந்த கலர் வேணுமோ நம்ம வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் ஹைலைட் ஆகுது. இப்போ வந்து இந்த பேராகிராஃப் மட்டும் ஹைலைட் ஆகும். ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாக ஹைலைட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு பேராகிராஃபை ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், ஷேடிங் என்ற ஆப்ஷன். இப்போ வேர்டை மட்டும் ஹைலைட் பண்ணணும்னா நம்ம வந்து டெக்ஸ்ட் ஹைலைட்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை தான் யூஸ் பண்ணணும். இப்போ நான் டு மேக் இதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டேன். டெக்ஸ்ட் ஹைலைட்டர் கிளிக் பண்ணுறேன். டு மேக்கை மட்டும் வந்து இது ஹைலைட் பண்ணி காட்டுது. இதே ஒரு பேராகிராஃப்னா நம்ம வந்து ஷேடிங் என்ற ஆப்ஷனை தான் யூஸ் பண்ணிக்கணும்.
ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன என்ன இருக்குன்னா, நெக்ஸ்ட் வந்து பார்டர்ஸ். பார்டர்ஸ் பார்த்தோன்னா இப்போ நம்ம ஒரு பேராகிராஃபை வந்து பார்டர் பண்ணணும் அப்படின்டா இதுவும் அதே மாதிரி தான். இப்போ நான் கர்சரை இங்கே வச்சுட்டேன், இந்த பேராகிராஃபில் இருக்குது. நான் இப்போ எந்த பார்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணாலும் அந்த பேராகிராஃப் மட்டும் அது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். இப்போ பாருங்கள், பார்டர், பாட்டம் பார்டர், டாப்பு, லெஃப்ட்டு, ரைட்டு, அது போல் வந்து வரும். இப்போ ஒரு பேராகிராஃப்க்கு பார்டர் பண்ணுறது வந்து இந்த ஆப்ஷன் இதான் வந்து பார்டர்ஸ், ஆல் பார்டர்ஸ் இந்த மாதிரி நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேராகிராஃபை பார்டர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறது வந்து இங்கே இருக்கிற இந்த பேராகிராஃபில் இருக்க பார்டர்ன்ற ஆப்ஷன் வந்து ஒரு பேராகிராஃபு நம்ம யூஸ் பண்ணுறது பார்டர் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா இண்டென்ட் என்ற ஆப்ஷன் இருக்குது. டிக்ரீஸ் இண்டென்ட், இன்க்ரீஸ் இண்டென்ட் என்ற ஆப்ஷன். இண்டென்ட்னா ஒன்றும் இல்லை, இப்போ அதிலே ஆரோ மார்க் போட்டிருக்கு. டிக்ரீஸ்னா இப்போ நான் வந்து இந்த இடத்துல இப்போ ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்க, செலக்ட் பண்ணிட்டேன், இது ஃபுல்லாக டெக்ஸ்ட்டையும் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ டிக்ரீஸ் இண்டென்ட்டை கிளிக் பண்ணுறேன், ஒன்றும் ஆகலை. இப்போ வந்து இன்க்ரீஸ் இண்டென்ட் பண்ணுறேன். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்க அந்த மார்ஜின் ஸ்பேஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் பாருங்கள், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதை வந்து இன்க்ரீஸ் இண்டென்ட். இதை டிக்ரீஸ் பண்ணோம்னா இப்படி டிக்ரீஸை கிளிக் பண்ணோம்னா இந்த சைடில் வந்து மார்ஜின் வந்து கம்மியாகும். இதுதான் டிக்ரீஸ் இண்டென்ட். இன்க்ரீஸ் இண்டென்ட்டோடைய யூஸ் நம்ம வந்து மார்ஜின் ஸ்பேஸ் வந்து லெஃப்ட் சைடில் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு தான் வந்து இந்த இன்க்ரீஸும் டிக்ரீஸ் இண்டென்ட்டோடைய யூஸ். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து புல்லட் பாயிண்ட்ஸு 1 2 3 வந்து எப்படி கொடுக்கறது ஒரு வேர்ட்ஸ்க்குன்றதை நம்ம பார்ப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருக்கிறது வந்து புல்லட் பாயிண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ஒரு சில வேர்ட்ஸை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறோம், எனிமினேட் பண்ணணும்னா நம்ம வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்ணுறேன், இன்பில்டாக வந்து ஒரு டாட் மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம அந்த டாட் தேவையில்ல, வேறு டிசைன் தேவைன்னா இது பாருங்கள் நன்னு, இது டாட்டு. இதுக்கப்புறம் நமக்கு டிசைன் எந்த வேணுமோ டிக் மார்க் வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை வந்து ஆரோ மார்க் வேணாலும் வச்சுக்கலாம். நமக்கு எந்த டிசைன் வேணுமோ நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம வந்து டைப் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அது அடுத்தடுத்து நம்ம என்டர் கொடுக்க அது கீழே வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இதை போல் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து இந்த டிக் மார்க் தேவையில்ல, 1 2 3 தேவை அப்படின்னா இந்த 1 2 3 கிளிக் பண்ணோம்னா பக்கத்துலேயே 1 2 3ன்ற ஆப்ஷன் இருக்குது. 1 2 3 வந்துடும். இதில் நம்ம பார்த்தோம்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. 1 2 3 வந்து டாட் வச்சிருக்கு, ப்ராக்கெட். இப்போ நான் ப்ராக்கெட், ரோமன் லெட்டர், ஏபிசிடி. இப்போ நான் வந்து ரோமன் லெட்டர் கொடுக்குறேன், இப்போ ரோமன் லெட்டர் வந்துடுது. இதை போல் வந்து இந்த புல்லட்ஸ் பாயிண்ட்டுக்கு நம்ம வந்து நம்பரிங்கோ இல்லை இந்த மாதிரி புல்லட்ஸ் பாயிண்ட்டோ வச்சுக்கலாம். இதே வந்து மல்டி லெவல் லிஸ்ட்டில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எப்படி வேணுன்றத நம்ம இதில் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதான் வந்து நம்ம பாயிண்ட்ஸ், புல்லட் பாயிண்ட்ஸ் 1 2 3 நம்பரிங்லாம் எப்படி பண்ணுறதுன்ற ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து சார்ட்டிங் எப்படி பண்ணுறதுன்றத பார்ப்போம். இப்போ நான் வந்து சாம்பிளுக்கு வந்து சில வேர்ட்ஸ் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த வேர்ட்ஸ்லாம் டைப் பண்ணிட்டேன். இது வந்து சார்ட் பண்ணணும், ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் வந்து நம்ம சார்ட் பண்ணணும் அப்படின்னா இதை நான் வந்து ஃபுல்லாக இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு A to Z அப்படின்ற இங்கே சார்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், A to Zன்னு போட்டிருக்குல்ல, இதை வந்து சார்ட் ஆப்ஷன் நம்ம இதை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா பாருங்கள், பேராகிராஃப் டெக்ஸ்ட் அசெண்டிங்லையா டிசெண்டிங்லையான்ற ஒரு ஆப்ஷன் வரும். நான் இப்போ அசெண்டிங் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டா A B
சிடி அந்த அந்த ஆர்டரில் வந்து சார்ட் ஆகும். இதே வந்து நம்ம டிசெண்டிங் கொடுத்துட்டோம்னா லாஸ்ட்ல இருந்து வரும். ஓகேவா? இதான் வந்து சார்ட்டிங்கோடைய யூஸ். நம்ம வந்து வேர்டை வந்து ஆல்ஃபபெட்டிக் ஆர்டராகவோ ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் அசெண்டிங்கும் டிசெண்டிங்லையும் சார்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து அசெண்டிங்லேயே வச்சிடுறேன். ஓகேவா? இந்த பாருங்க ஏபிசி ஓகேக்கு அப்புறம் தான் டி வரும். அதனால் வந்து சார்ட் ஆகிடுது. இதான் வந்து சார்ட்டுடைய யூஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஸ்டைல் ஆப்ஷன். இந்த ஸ்டைல் ஆப்ஷனில் நான் இப்போ வந்து இதை செலக்ட் பண்ணிட்டேன். இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தோன்னா நமக்கு நிறையா ஸ்டைல்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம இதை கிளிக் பண்ண நமக்கு வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஆர்டிகல் இதை பாருங்கள், கலர், இந்த சைஸ், நமக்கு எப்படி வேணுமோ நம்ம வந்து இந்த ஸ்டைலில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஃபைண்ட் எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஃபைண்ட் வந்து மேலே பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னரில் இருக்குது. இப்போ இந்த ஃபைண்டுன்றதை நம்ம கிளிக் பண்ணோம்னா இங்கே பாருங்கள் இப்படி வருது. இப்படியும் நம்ம வந்து டைப் பண்ணி ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து வீடியோவை ஃபைண்ட் பண்ண சொல்கிறேன். வீடியோன்ற வேர்டு எங்கெங்கே இருக்கோ அதை வந்து ஹைலைட் ஆகும். இப்போ வந்து நமக்கு 4 இடத்துல தான் இருக்குது வீடியோன்ற வேர்டு. இப்போ வந்து அது ஹைலைட் ஆகிடும். இப்படி இல்லை, நம்ம வந்து இன்னொரு ஷார்ட்கட்னா கண்ட்ரோல் எஃப் கிளிக் பண்ணோம்னாலும் இது வந்து நமக்கு வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் இதில் இன்னொரு ஆப்ஷன் பார்த்தோம்னா அட்வான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அட்வான்ஸ் ஃபைண்ட். அந்த அட்வான்ஸ் ஃபைண்டை கிளிக் பண்ணோம்னா இப்போ இதில் பார்த்தோம்னா ஃபைண்ட் வாட் அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம இதில் வந்து வீடியோன்னு இருக்கா, வேற என்ன சர்ச் பண்ணலாம், நம்ம டாக்குமெண்ட் சர்ச் பண்ணலாம். டாக்குமெண்ட் சர்ச் பண்ணி இப்போ வந்து என் கர்சர் வந்து மேலே தான் இருக்குது. இப்போ வந்து ஃபைன் நெக்ஸ்ட்ன்றதை கொடுக்குறேன். என் கர்சர் எங்கே இருந்ததோ அதுக்கு அடுத்து டாக்குமெண்ட் எங்கே வருதோ அதுதான் வந்து காட்டும், நமக்கு ஹைலைட் பண்ணி காட்டும். இப்போ மறுபடியும் ஃபைன் நெக்ஸ்ட்னு கொடுத்தோன்னா அதுக்கு அடுத்து அப்படியே ஆர்டராக வந்து டாக்குமெண்ட்ஸ் எங்கெங்கே இருக்கோ டாக்குமெண்ட் எங்கெங்கே இருக்கோ அது அப்படியே நமக்கு காட்டும். ஃபைன் நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட் ஃபைன் நெக்ஸ்ட் கொடுக்குறோம், டாக்குமெண்ட் அடுத்து காட்டுது. இப்போ ஃபைன் நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் எத்தனை இருக்கும், இப்போ முடிஞ்சிட்டு வி ஹாவ் ஃபினிஷ்ட் சர்ச்சிங் தி டாக்குமெண்ட் அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்துடுச்சு. ஓகே கொடுத்துட்டு பார்த்தோன்னா மேலே வந்து நம்ம பழசம் எங்கே இருந்ததோ கர்சர் வந்து அங்கேயே போயிடும். இது ஒன்று. ஓகேவா? இது வந்து அட்வான்ஸ் சர்ச்ன்ற ஆப்ஷனில் வந்துடும். நெக்ஸ்ட் ரீப்ளேஸ் எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இது சேம். இங்கே இந்த ஃபைண்டு கீழே ரீப்ளேஸ்ன்ற ஆப்ஷன் இருக்குது. ரீப்ளேஸ் நம்ம கிளிக் பண்ணுறோம், இந்த டேப் ஓப்பன் ஆகிடும். ரீப்ளேஸ்ன்ற ஆப்ஷன். இப்போ நான் டாக்குமெண்ட் இருக்குது, அந்த டாக்குமெண்ட்டை வந்து ஃபைல்ன்ட்டு மாற்றுறேன். மாற்றணும். இப்போ அதே மாதிரி தான் நம்ம ஃபைன் நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா கர்சர் எங்கே இருக்குதோ அதுக்கு அடுத்த டாக்குமெண்ட் தான் மாறும் பாருங்க. இப்போ ஃபைன் நெக்ஸ்ட் வந்துடுதா? இப்போ ரீப்ளேஸ் கொடுத்துக்கலாம், அந்த டாக்குமெண்ட் ரீப்ளேஸ் ஆகும். இப்போ வந்து ரீப்ளேஸ் ஆல்னு கொடுத்தோம்னா டாக்குமெண்ட் எங்கெங்கே இருக்கோ அந்த வேர்டு ஃபுல்லாகவே ஃபைலாக ரீப்ளேஸ் ஆகிடும். ஆல் டன் வி மேட் 4 ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்துடுது. ஓகேவா? முன்னே எங்கெங்கே டாக்குமெண்ட் இருந்ததோ அங்கே வந்து ஃபைலுன்ட்டு எல்லாமே மாறி எடுத்து பாருங்கள். ஃபைல் இப்போ நம்ம டாக்குமெண்ட்டுன்னு ஃபைன் பண்ணோம்னா நமக்கு வந்து டாக்குமெண்ட்ன்றது இருக்காது, டாக்குமெண்ட்டே இல்லை. ஓகேவா? எல்லாமே ஃபைலாக வந்து மாறிடுது பாருங்கள். 4 டாக்குமெண்ட்ன்ற வேர்ட்ஸும் ஃபைலாக மாறிடுது. இது இன்னொன்று வந்து ஃபைல் அடிஷ்னலாக இருக்குது. ஓகேவா? இப்போ ஃபைலுன்றத மறுபடியும் வந்து டாக்குமெண்ட்டாக மாற்றணும் அப்படின்னா ஃபைல் டாக்குமெண்ட் கிளிக் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் ஆல் கொடுத்துட்டோம்னா எல்லாமே வந்து நமக்கு டாக்குமெண்ட்டாக மறுபடியும் மாறிடுது. செலக்ட் அப்படின்ற ஆப்ஷனை பற்றி பார்ப்போம். இங்கே மேலே பார்த்தோம்னா ரீப்ளேஸ் கீழே செலக்ட்ன்ற ஆப்ஷன் இருக்குது. செலக்ட் நம்ம கிளிக் பண்ணிட்டு செலக்ட் ஆல் அப்படின்னு கொடுத்தோம்னா எல்லாமே நமக்கு செலக்ட் ஆகிடும். அப்படி இல்லை நமக்கு தேவையான பேராகிராஃப் மட்டும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா கர்சரை வச்சு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து வேர்ட்லே லெஃப்ட் சைட் கார்னரில் பார்த்தோம்னா கட், காப்பி, ஃபார்மர், பெயிண்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது, பேஸ்ட் எல்லாமே. இப்போ நான் வந்து இந்த பேராகிராஃபை கட் பண்ணி வேறு இடத்த பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு
சும்மா இப்போ நான் இங்கே பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே கர்சரை வச்சு பேஸ்ட் கொடுத்தோம்னா பேஸ்ட் ஆகிடும். இல்லை நான் இதை காப்பி பண்ணி வேறு இடத்த பேஸ்ட் பண்ணணும்னா காப்பின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணணும், பேஸ்ட் ஆகிடும். நம்ம ரைட் கிளிக் பண்ணி கூட பேஸ்ட் கொடுத்துக்கலாம். இல்லை ரைட் கிளிக் பண்ணி கூட கட் காப்பி எல்லாமே ரைட் கிளிக் பண்ணி நமக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது. ஃபார்மட் பெயிண்டர் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து இப்போ சும்மா ஒரு வேர்டுக்கு ஒரு ஃபாண்ட் கொடுக்கறத இன்னொரு வேர்டுக்கு வந்து அப்படியே ஜஸ்ட் காப்பி பண்ணுறது, அவ்வளோதான். ஃபாண்ட் கொடுக்கறதோ இல்லை ஹைலைட் பண்ணுறதோ அது அப்படியே இன்னொரு வேர்டுக்கோ இல்லை டெக்ஸ்ட்டுக்கோ காப்பி பண்ணுறது தான் வந்து ஃபாண்ட் பெயிண்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து இந்த 2 வேர்டையும் ஹைலைட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஹைலைட் பண்ணிட்டேன். இதை நான் இப்போ செலக்ட் பண்ணி ஃபார்மட் பெயிண்டரை கிளிக் பண்ணுறேன். ஒன் டைம் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இந்த டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணுறேன், ஹைலைட் ஆகிடுது. இப்போ நம்ம ஃபார்மட் பெயிண்டரை ஒன் டைம் கிளிக் பண்ணால் ஒரு வாட்டி தான் நம்ம வந்து அதை அப்படியே கண்டினியூ பண்ண முடியும். டபுள் கிளிக் பண்ணால் மல்டிபிள் டைம்ஸ் வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை இப்போ நம்ம மறுபடியும் நான் இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபாண்ட் அப்படியே தான் இருக்கும், எல்லாம் ஒரே ஃபாண்ட்டு தான். இப்போ ஹைலைட் மட்டும் எல்லாம் மல்டிபிள் ஆகும். டபுள் டைம் கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு எந்தெந்த லெட்டர் வேணுமோ எல்லாத்தையுமே வந்து செலக்ட் பண்ணால் ஹைலைட் வந்து அது வந்து கண்டினியூஸ் ஆகும். மறுபடியும் இதை ஒரு வாட்டி கிளிக் பண்ணால் ஆஃப் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் அதே போல் வந்து இப்போது இதை மட்டும் நான் போல்டு பண்ணிடுறேன். போல்டு பண்ணிவிட்டு இட்டாலிக்காக மாற்றிட்டேன். இப்போ நான் இது வந்து செலக்டில் இருக்குது. ஃபார்மட் பெயிண்டரை டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நான் இப்போ எதெல்லாம் போய் செலக்ட் பண்ணுறோம் அதுவும் வந்து போல்டாக இட்டாலிக்காக மாறிடும். இங்கே பாருங்கள், ஜஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணாலே போதும், அப்படியே கண்டினியூ ஆகும். இதான் வந்து ஃபார்மட் பெயிண்டருடைய யூஸ். தேங்க்யூ.